வணக்கம் நண்பர்களே. இன்று நீ முடியும் என்ற சக்தி வாய்ந்த கதையை கேட்க போறோம். சில நேரங்கள்ல ஒரு சிறிய முடிவு கூட வாழ்க்கைய முழுக்க மாற்றிடும். இன்று நீ எடுக்கும் ஒரு படி உன் வாழ்நாளையே மாற்றும். வாருங்கள், கதைக்குள் செல்வோம். ரவி என்ற ஒரு இளைஞன் இருந்தான். அவனுடைய வாழ்க்கை மிகவும் சாதாரணம். காலை எழுந்து வேலைக்கு போகும், இரவு சோர்வுடன் திரும்பி வந்து தூங்கும். இதுதான் தினமும். ஆனால் உள்ளுக்குள் ஒரு குரல் அவனை தினமும் கேள்வி கேட்டது. நீ இதுக்காக தான் பிறந்தாயா? ரவி ஒரு கனவு வைத்திருந்தான், ஒரு பெரிய கிராஃபிக் டிசைனர் ஆக வேண்டும் என்று. ஆனால் அவன் சொல்லிக்கொண்டே இருந்தான், நாளை தொடங்குறேன், நாளை நிச்சயம், நாளை தொடங்குறேன், நாளை நிச்சயம். அந்த நாளை வருடங்களாகிவிட்டது. ஒரு நாள் ரவி பஸ்ஸில் பயணம் செய்து கொண்டிருந்தான். அவனுக்கு முன்னால் ஒரு 70 வயது தாத்தா ஸ்கெட்ச்பேட்ல அற்புதமாக ஓவியம் வரையிக் கொண்டிருந்தார். ரவி ஆச்சரியம் கொண்டு கேட்டான், தாத்தா, இந்த வயசுல இன்னும் வரைங்கிறீங்களா? தாத்தா சிரிச்சு சொன்னார், வயசு தடையாக வருவது நாம் நம்மையே நிறுத்தும்போதுதான். நான் தினமும் வரைகிறேன். ஏன்னா இன்று வரையணும், இன்று முடியும். அந்த ஒரு வார்த்தை ரவியின் மனசை அதிர்ச்சி அடைய செய்தது. அவன் நினைத்தான், நான் மட்டும் ஏன் பின்னடைங்கிறேன்? நான் ஏன் காத்திருக்கணும்? இன்றுதான் தொடங்கணும். அந்த நாளே வீடு வந்தவுடன் ரவி 30 நிமிடம் படிக்க முடிவு செய்தான். அடுத்த நாள் 1 மணி நேரம் பிராக்டிஸ். ஒரு வாரத்தில் சிறிய ஒரு ப்ராஜெக்ட். ஒரு மாதத்தில் நல்ல போர்ட்ஃபோலியோ. 6 மாதத்துக்குள் ரவிக்கு ஒரு டிசைன் கம்பெனியில ஜாப் ஆஃபர் வந்தது. அவன் கண்களில் நீர். 5 ஆண்டு கனவு இன்று அவன் தொடங்கியதால் தான் நடந்தது. நண்பர்களே, ரவி வாழ்க்கை அதே மாதிரிதான். உன்னால முடியாதது எதுவும் இல்ல. காத்திருந்தால் கனவு தள்ளிச் செல்லும். ஆனா இன்று